நடக்கிற பகுதி. இதெல்லாம் வந்து எல்லாருமே அந்த கிரிகைகளை முடிச்சுட்டு வந்து வரிசைகளில் நின்று தான் வந்து இந்த கிரிகைகளில் வந்து ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான இந்த மரக்கறிகள் பிதர்களுக்காக வந்து கொடுக்கப்படுகின்ற மரக்கறிகள். கேணிகளையும் வந்து நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கீரிமலை நகுலேஸ்வரத்தில் நிற்கிறோம். இன்றைய நாள் என்ன நாள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். முக்கியமான ஒரு நாள். எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கையிலே வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இறந்த தந்தையர்களை வந்து நினைவு கூர்ந்து வந்து அவர்களுக்கான ஒரு கிரிகைகள் வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறதான் இன்றைய நாளில் வந்து நடக்கும். முக்கியமாக நிறைய பக்தர்கள் வந்து இந்த கீரிமலை நகுலேஸ்வர ஆலயத்துக்கு வந்து இன்றைய நாளில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஊரகந்தனுடைய தீர்த்த திருவிழா வந்து இன்றைய நாளில் வந்து சிறப்பாக வந்து இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய நாளில் இங்கே கீரிமலை பகுதியில் இந்த நகுலேஸ்வர பகுதியில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது, பக்தர்கள் அதாவது மக்கள் வந்து எப்படி தங்களுடைய இந்த ஆடி அமாவாசை விரத நன்னாளில் வந்து எப்படி இந்த கிரிகைகளை வந்து செய்கிறாங்க, இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குன்றது தான் வந்து இன்றைக்கு இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து தங்களுடைய இறந்த தந்தையர்களையோ இறந்த மூதாதைகளையோ வந்து நினைவு கூறுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய நாளில் நிறைய பேர் ஒன்று சென்றிருக்காங்க. தொடர்ச்சியாக என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆலயத்தினுடைய முன்பகுதியில் வந்து இப்போ நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஏராளமான பக்தர்கள் இன்றைய நாளில் இங்கே வந்து வழிபாடுகள் செய்து அவருடைய உயிர்களை வந்து நினைவு கூர்ந்துட்டு வந்து போகிறதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி. பிரம்மாண்டமான அந்த ராஜகோபுரம் கீரிமலை சிவன் கோயில் ஆலயத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். இதில் வந்து போகிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஃபி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதில் பாருங்கள். பாருங்கள் கிடாரங்கள்ல எல்லாம் இந்த தேநீர் வந்து தயாராகி கொண்டே இருக்குது. பாருங்கள் இதில் பால் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. கீரிமலையினுடைய அந்த தீர்த்தக்கேணியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியினூடாக இந்த வீதியினூடாக நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஏராளமான அடியார்கள் வந்து போகிறதை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் மாவட்ட கந்தனுடைய தீர்த்த திருவிழாவும் வந்து இன்றைய நாளில் இடம்பெறும். பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லி. இதில் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் அந்த மாவட்ட கந்தனுடைய தீர்த்த திருவிழா வந்து இதெல்லாம் வந்து சுவாமி வைத்து கொண்டு போவார்கள். இதில் போலீஸார் வந்து கடமையில் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து கடற்கரையை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த தானம் எடுக்கிற ஆக்கள் வந்து இதில் நிறைய பேர் வந்து இதில் இருக்காங்க. அதுகளை பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து போகிறதா வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்கள். இந்த இடங்கள் எல்லாம் வந்து நகரவை இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் நிற்கிறாங்க. நிறைய இடங்களில் இந்த தேநீர் எல்லாமே வந்து கொடுத்து வந்துக்கிறாங்க. பஜனைகள் எல்லாமே நடக்குது.
ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் நிறைய ஐயர் மாதிரி நிற்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான இந்த மரக்கறிகள் பிதர்களுக்காக வந்து கொடுக்கப்படுகின்ற மரக்கறிகள் வந்து பாருங்கள் எவ்வளோ கீரைகள் இல்லை மரக்கறி எல்லாமே வந்து இதில் இருக்குது. நிறைய ஐயர் மேலே பாருங்கள். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. தொடர்ச்சியாக வந்து நடந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் வந்து பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். கடற்கரையிலும் ஏராளமான மக்கள் பாருங்கள் இதில் கடற்கரையில் குளிச்சு கொண்டுக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் இந்த கேணிகளையும் வந்து நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்க அதிக தூரம் அந்த கடற்கரைக்கெல்லாம் வந்து நிறைய தூரம் எல்லாம் போய்க்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க. அதிகமான பேர் வந்து வரிசையில் வந்து நின்று தான் வந்து பாருங்க. ஏன்னா இவ்வளோ பேருக்கும் வந்து இந்த ஐயர் மாதிரி வந்து பத்தாது. வரிசைகளில் நின்று தான் வந்து இந்த கிரிகைகளில் வந்து ஈடுபடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள் கடற்கரை பகுதி இதில் வந்து எல்லாருமே அந்த கிரிகைகளை முடிச்சுட்டு வந்து இந்த பகுதிகளில் வந்து நின்று பாருங்கள் எல்லாருமே வந்து இதில் குளிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீராடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட கந்தனுடைய தீர்த்த உற்சவம் வந்து நடந்துட்டு தான். விழா வந்து தீர்த்தம் ஆடிட்டான். அங்கே வந்து இருப்பிடத்துக்கு வந்து போயிருக்காங்க. தீர்த்தக்கரையில் வந்து தீர்த்தமாடி பாருங்கள். இப்பொழுது முருகப்பெருமான் இதில் வந்து இந்த மண்டபத்தில் வந்து வீட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏராளமான பக்தர்கள் இதில் வந்து கிரிகைகளை முடித்து வந்து வழிபட்டு போகிறத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது.
ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ ஆடிய மாசை திருப்பனை இணைத்து நாங்கள் அப்பா அம்மா இணைத்து நாங்கள் வாக்கி அரிசிகள் ஐயர் மேலே கொடுத்து தானம் பெற்று கொண்டிருக்கிறோம். அதில் ஆலயத்திலே நாங்கள் இப்போ வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆலயத்தில் சிவன் புள்ளியார் முருகன் அம்மாள் எல்லாரையும் பற்றி நாங்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறோம். அதே நிலைமையில் மக்கள் எல்லாம் திரை கண்டு எல்லா மக்களும் திருப்பணம் தாயம் நினைச்சு வந்து ஆலயத்தில் இருந்து எல்லாரும் தானம் கொடுத்து இப்பொழுது தங்களை கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நிலைமையில் இந்த ஆலயத்துக்கு எந்த காலம் சென்றாலும் ஆடிய மாசி அன்று இவையும் வந்து தீரவனம் அப்பா அம்மாவை நினைச்சு வணங்க வேணும். பெறக்கூடிய நல்ல நாள் மீண்டும் அடுத்த ஆண்டு பவந்து ஸ்ரீநாய ஸ்ரீ மகா சாமுண்டா தேவியாய அப்படியா அசியாய பரிபூர்ணாய திருப்தியோடு அப்படியே பவந்து அஸ்து அப்படி அப்படி இடங்கள்லாம் முழுக்க பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி முழுவதும் இறந்த தங்களுடைய தந்தையை வந்து நினைவு கூறுவதற்காக அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் பண்ணுறதுக்காக இன்றைய நாளில் இந்த ஆடி அமாவாசை நாளில் சிறப்பாக வந்து எல்லோருமே தங்களுடைய கடமைகளை வந்து செஞ்சுருக்காங்க. இது எங்களுடைய ஒரு கடமை, எங்களுடைய மூதாதைகளை வந்து நினைவு கூறுவது எங்களுடைய தலையாய ஒரு கடமை. அந்த ஒரு கடமையை சிறப்பான முறையில் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க எல்லோருமே. வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் இந்த ஆடி அமாவாசை நன்னாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான பக்தர்கள், அதாவது மக்கள் தங்களுடைய இறந்த பிதர்களுக்கான இந்த கிரிகைகளை வழிபாடுகளில் வந்து ஈடுபடுறது வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. எந்த வருடத்துலையுமே வந்து இல்லாத அளவுக்கு இந்த வருடத்தில் வந்து அதிகமான மக்கள் இந்த இடத்துல வந்து வந்ததையும் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இன்னொரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். பாய்.